அதாவது முன்ஜென்மத்துல நம்ம சாதிக்க முடியாத, அடைய முடியாத விஷயத்தான் இந்த பிறவியில நம்மளுடைய தேடலா இருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலான ம். மக்கள் கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இத பத்தி உங்களுடைய முன் ஜென்மத்துல சாதிக்க முடியாதத சாதிக்கிறதுக்காக பிறப்புன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஆன்மீகம் இப்படி பேசல. முன் ஜென்மத்துல உனக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசை நிவர்த்திக்காக இந்த பிறப்பு குடுக்கப்பட்டிருக்குன்னு ஆமா, சொல்லுது. ஆமா. அப்போ எந்த மனிதனுக்கு அவன் எந்த இதை எதிர்பார்த்தானோ, அந்த எதிர்பார்ப்பு முடியாத வரைக்கும் அவனுக்கு இந்த உடம்பு மேல ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த யாத்திரை உனக்கு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த பயணத்துக்கு ஒரு முடிவே இல்லாம தான் இருக்கு. அங்க ஒரு அடி அடிச்சு, இது ஒரு மாயை தான். மனிதனாவே பிறப்போமா அடுத்த பிறவில? ம். இல்லாட்டி விலங்காவோ, பறவையாவோ, இல்ல ம். ஒரு பொருளாவோ நம்ம வந்து பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உடம்பு இருக்குல்லம்மா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குல்ல, இந்த ஆத்மா இந்த சரீரத்த பழக்கப்பட்டுடுச்சு. இந்த உடம்ப கண்ணு, காது, கை இயக்குறது, காத கேட்கறது பழக்கப்பட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மாவ எடுத்து, நான் ஒரு நாய்க்குட்டி உடம்போட நான் விடும்போது, அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த உடம்ப இயக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அதிலிருந்து பரிணாமமாயி மனிதனாக வர முடியுமே தவிர, மனிதன்ல இருந்து மிருகங்களுக்கு போகுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு. குறைவு. ஏன்னா, அங்க இருந்து சில புலன்கள் நமக்கு வேலை செஞ்சது. சுவாசங்கள் வேலை செஞ்சது. ஒவ்வொன்றா குடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைந்து பசுமாடா வந்தோம். அதுலயும் ஒரு பரிணாமம் அடைந்தோம். அப்போ நம்மளால இந்த உடம்ப, இந்த சென்ஸ தன்ன உணர்ற சென்ஸ பெற்ற அளவுக்கு வரைக்கும் காத்திருந்து நம்ம உடம்ப பெற்றிருக்கோம். மீண்டும் நீங்க வந்து அதுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, அது நடக்க வாய்ப்பு. அப்ப இங்க இருந்து நீங்க கீழ போக முடியாது. இங்க இருந்து நீங்க மேல போகலாம். அதாவது முக்திய நோக்கி பயணம் பண்ணலாம்.